प्रणाम माता जी। हरे कृष्ण। अज्ञानतिमिरान्धस्य प्रणाम माता जी। ज्ञानाञ्जनशलाकया। प्रणाम माता जी। हरे कृष्ण। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिहा कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामी निधि नामिने नमाचार्यपादाय निताय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 9 பதம் 7. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Nisamya tattvatru drishtushaya disho vilokya tatranyat apasyamanaha swadismyam nastaya vimrushya tattitam tabasi ubadishta ivadate manaha. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? படிங்க. हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். ஓசையை மொழிபெயர்ப்பு. ஓசையை கேட்டதும் அதை உச்சரித்தவர் யார் என்பதை எல்லா திசைகளும் தேடிக்கொண்டிருக்க அவர் முயன்றார். ஆனால் தன்னை தவிர வேறொருவரையும் அவரால் காண முடியவில்லை. அச்சமயம் தனக்கு இடப்பட்டது போல் தான் தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்திருந்த தவத்தை நிறைவேற்றுவதில் தான் கவனத்தை செலுத்துவதுதான் விவேகம் என்று அவர் எண்ணினார். பொருளுரை. வாழ்வின் வெற்றி பெறுவதற்கு படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசியாக தோன்றிய பிரம்மதேவரின் உதாரணத்தை ஒருவர் பின்பற்ற வேண்டும். தவம் ஈற்றியபடி பரம்புருஷரால் தீட்சை அளிக்கப்பட்ட பின் அதை நிறைவேற்றுவதில் அவர் உறுதியாக இருந்தார். தம்மை தவிர வேறொருவரையும் அவரால் காண முடியவில்லை என்ற போதிலும் அந்த ஓசை பகவானால் அனுப்பப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது. அச்சமயத்தில் வேறெந்த படைப்பும் இல்லாததால் ஒரே ஜீவராசியாக பிரம்மா மட்டும்தான் இருந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் முதல் பாதத்தின் ஆரம்பத்தில் உள்ளே இருந்து பகவானால் பிரம்மாவுக்கு தீட்சை அளிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசிகளும் இருக்கிறார். பிரம்மா தீட்சை பெற விரும்பியதால் பகவான் அவருக்கு தீட்சை அளித்தார். இவ்வாறு தீட்சை பெற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அதை அளிக்க பகவானால் முடியும். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பிரபஞ்சத்தின் முதல் ஆன்மீக குரு பிரம்மாவே ஆவார். அவர் பகவானாலேயே தீட்சை அளிக்கப்பட்டவர். அதனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தி அவருடைய சீட பரம்பரையின் மூலமாக கீழறங்கி வருகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் உண்மையான செய்தியை பெறுவதற்கு சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக
வரும் தற்போதைய ஆன்மீக குருவை ஒருவர் அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவால் முறையாக தீட்சை அளிக்கப்பட்டபின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக தவம் ஏற்றுவதில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவன் தன்னை பிரம்மாவின் அந்தஸ்தில் இருப்பதாக எண்ணி உள்ளே இருந்து பகவானால் நேரடியாக தீட்சை அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. எனில் தற்போதைய யுகத்தில் ஒருவரையும் பிரம்மாவைப் போல தூய்மையானவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரபஞ்ச படைப்பை முன்னின்று நடத்துவதற்குரிய பிரம்மாவின் பதவி மிக தூய்மையான ஒரு ஜீவராசிக்கு அளிக்கப்படுகிறது. இதனால் அத்தகைய தகுதிகளை ஒருவன் பெற்றிருந்தால் அல்லது பிரம்மாவை போலவே தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் களப்பற்ற தூய பக்தர்களின் மூலமாகவும், குறிப்பாக பகவத்கீதையின் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளதை போன்ற சாஸ்திர உபதேசங்களின் மூலமாகவும் மற்றும் தகுதியுள்ள ஆத்மா அதே வசதிகளை ஒருவர் பெற முடியும். பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உண்மையான இதயம் படைத்தவருக்கு பகவானே ஆன்மீக குருவாக தோன்றுகிறார். எனவே தூய பக்தரை சந்திக்க தேர்ந்த ஆன்மீக குருவை பகவானின் பிரதிநிதியாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் உள்ளவன் பகவானின் கருணையை பெற்றவனாவான் என்பதை சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஆன்மீக குருவாக பகவானே சில பேருக்கு நேரடியாக உபதேசம் செய்கிறார். அவற்றில் முக்கியமானவர் யார் அப்படின்னா பிரம்மதேவர். அப்புறம் கபிலராக தோன்றி அவர் அன்னையான தேவகூதிக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அப்ப சில பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு அவரே நேரடியாக வருகின்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தத்தத் ஏவேத ரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. அப்போ பகவானே எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு குருவை அணுகி நாம் எவ்வாறு அந்த ஞானத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இப்ப பகவானே சாந்திப்பன முனியை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து 64 ஆயர்கலைகளையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நேத்தே இதை பார்த்துட்டோம் இந்த ஸ்லோகத்தை. இப்ப பிரம்மதேவர் அப்படிங்கிற போஸ்டுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு 74% நற்குணங்களை பெற்றிருக்க வேண்டும். நாமளே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் பிரம்மா போஸ்டுக்கு. பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட். அதுக்கு வேணா குப்புசாமி வரலாம், ரங்கசாமி, இப்போ இங்க இருக்கிறவங்க யார் வேணா, மகேஸ்வரி மாதாஜி எல்லாருமே அப்ளை பண்ணலாம், யசோதா மாதாஜி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாதவர்கள் அந்த போஸ்ட்ல உட்கார முடியாது. இங்கெல்லாம் ஜட உலகில நான் 1 லட்சம் கொடுக்குற சீட்டுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், நான் 1 கோடி கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சீட்டு வாங்குவாங்க. நம்ம அங்கெல்லாம் போய் அப்படி வாங்க முடியாது. ஜெய விஜயர்களை ஏமாற்றி விட்டு நம்ம வைகுண்டம் எல்லாம் போக முடியாது. டேபிள் கடியில லஞ்சம் கொடுத்து நம்ம போற மாதிரி அங்கெல்லாம் போக முடியாது. இங்கெல்லாம் சட்டங்கள் நிறைய ஓட்டைகள் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்திடலாம். ஜட்ஜுக்கு கூட பணம் கொடுத்து வெளியில வந்துடலாம். ஆனா இங்கெல்லாம் எவ்வளவு பாவம் பண்றோமோ அதெல்லாம் இங்க கழிக்கலைன்னா நம்ம கண்டிப்பா மேல போய் சிக்க வேண்டி வரும். யம தூதர்கள் நம்மளுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்க. அதனாலதான் அவருக்கு பேரு யம தர்மன். அவர் தர்மத்தின் காவலர். யாருமே அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்போ சரியான ஆன்மீக குருவை அணுகி நாம இந்த அறிவை, பண்பட்ட அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமா பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி பகவான்கிட்டயே போய் சேரலாம். அப்ப பிரம்மா முதல் ஜீவராசி. அவர் தூய பக்தர் அப்படிங்கிறதுனால அவர் பகவான்கிட்ட இருந்து நேரடியாக அதை கேட்டார். அப்ப நான் எல்லாருமே நேரடியா போய் கேட்க முடியாது, அதுக்கு தகுதி இல்லை. அதனால பிரம்மாவோட சீட பரம்பரையிலிருந்து நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப தான் தோணித்தனமா எங்க வேணா கேட்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. பாகவதம் பகவத்கீதை யாரிடம் இருந்து கேட்க வேண்டும் அப்படின்னா பக்தர்கள் அந்த சீட பரம்பரையின் வாயிலாக கேட்க வேண்டும். அது ஸ்ரீல பிரபுபாதர் திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேரு எங்கேயாவது பாகவதம் கேட்கிறோம், எங்கேயாவது பகவத்கீதை கேட்கிறோம், நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா அதெல்லாம் ஹிருதயத்துக்குள்ள போகாது. இடது காதுல வாங்கி வலது காயில அந்த ஓட்டையில போயிடும். அப்ப இந்த அமிர்தம் போன்ற செய்திகளை பரம்பரை மூலமாக நாம் கேட்டு அவரோகா முறை, மேலிருந்து கீழிறங்கி வரும் முறை, அதிலிருந்து தேன் பாய்வது போல அந்த அமிர்தமானது காதுக்குள் நுழைந்து ஹிருதயத்துக்குள்ள புகுத்தப்படுது. காசுக்காக பாகவதம் சொல்றவங்க, இல்ல பரம்பரை வழியில் இல்லாதவங்க,
தனது புகழுக்காக சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் சொல்ற பாகவதமும் பகவத்கீதையும் நம்மளுக்கு உள்ள இருதயத்துக்குள்ள ஆழமாக பதியாது. அடுத்தது பதம் 8. திவ்யம் சகஸ்ராப்யம் அமோக தர்ஷனோ ஹிதானீலாத்மா விஜிதோ பயேந்திரியாக அதப்யதஸ்மா கில லோகதாபதம் தபஸ்தபீயாம் தபதாம் சமாஹிதः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கே ஜெய். பிரம்மதேவர் தேவர்களின் கணக்குப்படி 1000 ஆண்டுகள் தவமையம் மாற்றினார். உன்னதமான இந்த அசாரியரை கேட்ட அவர் அதை தெய்வ வாக்காக ஏற்று தமது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினார். அவர் இயற்றிய தவங்கள் ஜீவராசிகளுக்கு மிக சிறந்த பாடமாக அமைகின்றன. இவ்வாறாக அவர் எல்லா தபஸ்விகளிலும் மிகச்சிறந்தவர் என அறியப்படுகிறார். பொருளுரை. பிரம்மதேவர் தபா என்னும் ஆசாரியரை கேட்டார். ஆனால் அவ்வோசையை எழுப்பியவர் அவர் காணவில்லை. இருப்பினும் அவ்வுபதேசம் தமக்கு நன்மை பயக்கக்கூடியது தான் என்றெண்ணி அதை ஏற்றுக்கொண்டார். அவர் 1000 தேவ ஆண்டுகள் தம்மை தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு தேவ ஆண்டு நம்முடைய கணக்குப்படி 6 × 30 × 12 × 1000 ஆண்டுகள் சமமானதாகும். பகவானின் பரிபூர்ணமான நிலையில் அவருக்கிருந்த உண்மையான நம்பிக்கை காரணத்தினால் அவ்வோசையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரது தீர்க்க தரிசனத்தால் பகவானுக்கு அவரது உபதேசத்திற்கும் இடையில் அவர் வேறுபாட்டை காணவில்லை. பகவானிடமிருந்து வரும் ஒளியில் பகவானது தமது ரூபத்தை காட்டவில்லை என்றாலும் அந்த ஒளிக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. அத்தகைய திவ்யமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதே அனைத்தையும் புரிந்து கொள்வதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும். அனைவருக்கும் முக்கிய ஆன்மீக குருவான பிரம்மாவே உன்னத அறிவை பெறும் இம்முறைக்கு சிறந்த உதாரணம் ஆவார். அந்த உன்னத ஓசையை எழுப்பியவர் காணப்படவில்லை என்றாலும் அதன் சக்தி ஒருபொழுதும் குறைந்து விடாது. எனவே ஸ்ரீமத் பகவத்கீதையும் உலகிலுள்ள பிற வேத நூல்களையும் சாதாரண பௌதிக நூல்களாக கருதக்கூடாது. உன்னதமான ஓசையை உபதேசத்தை ஒருவன் சரியான நபரிடமிருந்து பெற வேண்டும். அதை உண்மையானதென்று ஏற்று தயக்கமின்றி அக்கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஓர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து ஓசையை பெறுவதனால் வெற்றிக்குரிய ரகசியம் உள்ளது. பௌதீகமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஓசைக்கு சக்தி கிடையாது. இதனால் அங்கீகரிக்கப்படாத நபரிடமிருந்து பெறப்படும் ஓசை உபதேசமற்றதாக தென்பட்டாலும் அதற்கு சக்தி கிடையாது. இதனை கண்டுகொள்ள ஒருவன் போதுமான தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். பகுத்தறிவினாலோ அல்லது அதிர்ஷ்டத்தினாலோ உபதேசத்தை ஒருவனால் உண்மையாக ஆன்மீக குருவிலிருந்து பெற முடியுமானால் முக்தி அடைவதற்குரிய அவனது வழி உத்தரவாதம் உள்ளதாகும். ஆனால் பிரம்மதேவர் தமது ஆன்மீக குருவான பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதைப் போலவே உண்மையான ஆன்மீக குருவின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக சீடன் தயாராக இருக்க வேண்டும். இதுவே சீடனுக்குள் ஒரே கடமையை வெற்றிக்குரிய ரகசியமாகும். பிரம்மதேவர் தமது இருவித புலன்களையும் புலனறிவின் வாயிலாகவும் புலனுறுப்புகளின் வாயிலாகவும் கட்டுப்படுத்தினார். ஏனெனில் அத்தகைய புலன்கள் பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் ஈடுபடுத்த வேண்டியிருந்தது. எனவே புலன்களை கட்டுப்படுத்துதல் என்பதை அவற்றை பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபடுத்துவதை குறிக்கிறது. பகவானின் கட்டளை உண்மையான ஆன்மீக குருவின் வாயிலாக சீட பரம்பரையில் கீழிறங்கி வருகிறது. இதனால் ஆன்மீக குருவின் கட்டளை நிறைவேற்றுவதே உண்மையான புலனடக்கமாகும். பிரம்மதேவர் முழு நம்பிக்கையுடனும் இதயபூர்வமாகவும் தவத்தை நிறைவேற்றினார். இது பிரம்மாவையும் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவாக ஆக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாகவும் அவரை மாற்றியது. அவரால் அத்தகைய சக்தி அடைய முடிந்ததால் அவர் தபஸ்விகள் மிகச்சிறந்தவர் என அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க பிரம்மதேவர் அந்த தப அப்படிங்கிற அந்த அசரீரியை கேட்டு அவர் அதற்கு கட்டுப்படுகிறார். எல்லாருமே நாம சொல்றதுதான் அடுத்தவங்க கேட்கணும்னு நினைப்போம். அது ஜட உலக எண்ணங்கள். ஆனா இங்க பகவான் சொல்றத கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி உண்டாச்சுன்னா அவருடைய தாழ்ந்த மனப்பான்மை, தாழ்வான மனப்பான்மை, தாழ்வான மனப்பான்மை. திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகுஷ்ணுனா அமானீனமானதேய. இப்ப அந்த அமானித்துவம் இருந்தால் மட்டுமே பக்தியில முன்னேற முடியும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு எல்லார்கிட்டயுமே நம்ம அப்படி நடக்க முடியாது. பௌதிகத்துல அந்த போராட்டம் எல்லார்கிட்டையும் இருந்துட்டே இருக்கு. ஒரு கணவன் மனைவியை அடக்கின்றான், மனைவி கணவனை அடக்குறான், குழந்தைகளை அடக்குறாங்க, டீச்சர்ஸ் குழந்தைகளை அடக்க பாக்குறாங்க. ஆனா டீச்சர்ஸ குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, நாம சொல்ற மாதிரி டீச்சர் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் அடக்குமுறை. ஆனா பௌதிகத்துல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் ஆன்மீகம். யார் என்ன சிறந்த கருத்துக்களை பரம்பரா முறையில் சொன்னாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லுவது கிடையாது.
பகவானுடைய கருத்துக்களை, வேத கருத்துக்களை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அதை நாம் ஏற்றே ஆக வேண்டும். ஏன்னா வேத கட்டளை என்பது பகவானுடையது, அபவுஷேய, அவர் வாயிலிருந்து வர்றது. அப்ப அந்த ஓசை புனிதமானது. நம்ம பௌதிகமா எவ்வளவோ கேட்க நேரிடுகிறது. வாழ்க்கையில் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு பௌதிகமான ஓசைகள் காதுல கேட்டுட்டே இருக்கு. ஆனா அதனால எந்த புண்ணியம் கிடையாது. பௌதிகமான ஓசைகள் தொடர்ந்து ஒரு அட்வைஸ்மெண்ட் கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அதை வாங்கணுங்கிற ஆசை, பேராசை, அந்த காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியம் எல்லா குணங்களும் உங்களுக்கு வரும். அப்ப காமத்தினால என்ன ஆகும்? குரோதோத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி புரும்சாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷிதி. இப்படி அடுக்கடுக்கா ஒவ்வொரு நிலைகள் நாம் தாண்டிட்டே வரும். அது பௌதிகத்துல நம்மளுக்கு மிகுந்த ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம எல்லாமே புலன்கள் வெளிப்படையாக எக்ஸ்டர்னலா பார்க்கக்கூடியவங்க, எதுவுமே சூட்சுமமா பார்க்கக்கூடியவங்க கிடையாது. தோற்றத்தை வைத்துதான் எல்லாமே எடை போடுவோம். அப்ப இந்த உறுப்புகள்லயே மிகவும் முக்கியமானது காது. காதுதான் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை கண்ணை முழிக்காது, ஆனா காதுல அந்த ஓசை கேட்க முடியும். அது போல இறப்பவர்கள் அவங்க கண்ணை திறக்க முடியலன்னா கூட கடைசி வரை அந்த ஓசையை கேட்க முடியும். அதனாலதான் இறக்கும் பொழுது மகா மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். ஓன்னு அழுகக்கூடாது. ஐயோ போயிட்டியே, அம்மா போயிட்டியே, அப்பா போயிட்டியே. அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு வந்துட்டு அவங்க காதுல உச்சரிக்கணும். அப்ப பகவான்கிட்டயே போவாங்க. ஏன்னா அந்த ஸ்மரன் கடைசி நேரத்துல அதே நாராயண ஸ்மிருதி கண்டிப்பா வேணும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க கேட்கலின்னா கூட அஜாமிலன் கூப்பிட்ட மாதிரி நாராயணா அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாமத்தை குற்றமின்றி ஜபிக்கும் போது அவங்க நாராயண விஷ்ணு தூதர்களே வர்றாங்க. அது அஜாமிலன் வாழ்க்கையில நாம பார்க்கலாம். அப்ப இந்த ஒலி ஓசை என்பது பௌதிகமானது எப்படி இருக்கும்? நம்ம ஒரு மியூசிக் கேட்கிறோம். இப்ப இளைஞர்கள் எல்லாம் இளம் வயதினர் எல்லாம் கேட்கறாங்க, டம் டொம் டம் டொம்னு அந்த வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டு கேட்கறாங்க. அதையெல்லாம் நாம இந்த சத்துவகுணத்துல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா தலைவலி வந்துடும். சே, இது என்ன இது, இப்படி ஒரு மோசமான பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கான், தலை வலிக்குது, கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படிம்போம். ஆனா அவங்களுக்கு அது ரஜோகுணத்திலயும் தமோ குணத்திலயும் ஊறி கிடக்கிறதுனால அந்த ஓசை அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா, வசீகரமா இருக்கு. ஆனா நம்மளுக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. இதே மென்மையான பாடல்கள் அத கேட்கும்போது, கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சாந்தமா இருக்கும். மென்மையான மியூசிக் சில கோயில்கள்ல திருவிழாக்கள்ல போடுவாங்க. சினிமா பாட்டெல்லாம் டமால் டுமேல்னு போட்டுட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அந்த ஓசைகளை கேட்டாலே எல்லாருக்கும் காதை அடைச்சுக்கணும் போல இருக்கும். எவ்வளவோ ஓசைகள் நாம வெளியில போனீங்கன்னா சலசல சலசலன்னு எங்க பாரு சத்தம், குருவி சத்தம், இயற்கை ஏற்படுத்துகின்ற சத்தம், அந்த அருவி சத்தம், இது எல்லாமே நம்மளுக்கு பௌதிகமானவை. ஆனா பகவானை வார்த்தைகள், அந்த ஆன்மீகமான அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள், பகவானுடைய ஒவ்வொரு நாமமும் சக்திகள் அடங்கியது. நாம் அஹாரி பகூஜா நிஜ சர்வ சக்தி. அப்ப அத தத்தார்பத ஸ்மரன் அத ஸ்மரன் பண்ணிட்டே இருக்கணும். தத்தார்த்த நியமமே கிடையாது. அந்த நாமத்தை சொல்றதுக்கு நியமமே கிடையாது. எப்ப வேணா சொல்லலாம். தூங்குறப்போ, டாய்லெட் போறப்போ, குளிக்கிறப்போ எப்ப வேணா சொல்லலாம். அதனால ஓசை மங்களகரமானது. ஏன்னா இந்த பௌதிகத்துல எதுவுமே மங்களம் இல்லை. நம்ம வெள்ளிக்கிழமை மங்களம், பூசூடினா மங்களம், பொட்டு வச்சா மங்களம், இதெல்லாம் ஒரு தத்துவமே கிடையாது. உண்மையான தத்துவம் என்னன்னா பகவானுடைய நாமத்தை, பகவான் பற்றிய விஷயங்களை தவிர எதுவும் மங்களம் அல்ல. பகவத்கீதை, பாகவதம் போன்ற புராணங்கள் மங்களகரமானவை. அப்ப எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் உரையாடி கொண்டும் சததம் கீர்த்தயந்தோமாம். ஏன்னா அந்த பௌதிகமான ஓசைகள் நம்மளுக்கு மிக தாழ்ந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. ஆனா ஆன்மீகமான இந்த ஓசை நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அப்ப எப்பவுமே அந்த காதுகளை எங்க கொடுக்கணும்? பகவானை பற்றிய லீலைகளை கேட்கதற்கு கொடுக்கணும். இல்லைன்னா காது இருந்தும் ஒருத்தனுக்கு பிரயோஜனமே இல்லை. பாகவதம் சொல்லுது, பாம்பு புற்றுக்கு கூட அந்த ஓட்டைகள் இருக்கு, அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது போல பாம்பு புற்று போல அந்த காதுகள் ஆயிடும்.
பௌதிகவாதிக்கு. ஏன்னா அவனால அது துன்பப்பட்டுட்டே இருக்கான். பௌதிகமான ஓசைகளை கேட்டு கேட்டு துன்பப்பட்டுட்டே இருக்கான். அப்ப காது எவ்வளவு முக்கியமானது. ஒரு திரைப்படத்தை பாக்குறோம். இப்ப ஊம படம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஒரு சவுண்டும் வரல. ஒரு கண்ணாடி அறைக்குள்ள ஒருத்தனை கொலை பண்றாங்க, ஒரு சவுண்டும் இல்ல. ஆனா கொலை பண்றது கண்ணுல பாக்குறோம், அவ்வளவு எஃபெக்ட் வராது. ஆனா இதே வந்து அந்த அவன் கத்துற சவுண்டு, என்னை காப்பாத்துங்க கிருஷ்ணா, கண்ணா, கோவிந்தா, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை காப்பாத்துங்க, ஓடிவாங்கன்னு அந்த கத்தும் போது நம்மளுக்கு உடனே என்ன ஆகும்? ஓடி போய் உதவி பண்ணணும்னு தோணும். ஆனா கண்களால் பாக்குறது அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு எஃபெக்ட் தராது. அதனாலதான் ஸ்ருதி, ஸ்மிருதி, சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி என்பது கேட்பதன் மூலமாக. சோ நம்ம கேட்பதன் மூலமாக இந்த பாகவதத்தை நல்லா உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா கேட்பவர்களும் அதே சமயம் சொல்பவர்களும் சமமாக பலனடைகிறார்கள். அப்ப கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மனசை எல்லாம் கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, மனம் புலன்கள் இது வந்து கட்டுக்க யார் ஒருவர் அடக்குகின்றாரோ அவர் தான் பக்தியில முன்னேற முடியும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாதவங்க யாராலையும் முன்னேற்றம் அடையவே முடியாது பக்தியில. அடுத்தது பதம் 9. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதः சந்தர்சயாமாச பரம் ந யத் பரம் வியபேத சங்க்லேச விமோக சாத்வசம் ஸ்வத்ருஷ்டவத்பிர் புருஷைர் அபிஷ்டுதம். ஹரே கிருஷ்ணங் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுண்டம் மற்றெல்லா கிரகங்களையும் விட பரமமானதாகும். பகவானின் உன்னதமான இவ்வசிப்பிடம் எல்லா துன்பங்களிலிருந்தும் பௌதீக பயத்திலிருந்தும் விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. பொருளுரை. தவத்தின் மூலம் பிரம்மதேவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பங்கள் நிச்சயமாக பக்தி தொண்டிற்கு ஏற்புடையவையே. இல்லையெனில் பகவானின் சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டம் ஸ்வலோகம் கரெக்ட் தாங்க ஜி? ஸ்வலோகம் ஸ்வலோகம். ஆமாங்க. சரிங்க. ஸ்வர்கலோகம். இல்லையெனில் பகவானின் சொந்த வைப்பிடமாகிய வைகுண்டம் பிரம்மதேவன் கண்ணுக்கு புலப்பட வாய்ப்பில்லை. ஸ்வலோகம் தான் மாதாஜி, ஸ்வர்கலோகம் இல்ல, ஸ்வலோகம். சரிங்க மாதாஜி. பகவானின் சொந்த வசிப்பிடங்கள் அர்வவாதிகள் எண்ணுவதைப் போல் பொய்யானவையோ அல்லது பௌதீகமானவையோ அல்ல. அந்த உன்னதமான வசிப்பிடங்களை பற்றிய உணர்வு பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். அத்தகைய வசிப்பிடங்களுக்குள் பக்தர்கள் நுழைவு பெறுகின்றனர். தவமியற்றுவதில் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பக்தி யோகத்தை நிறைவேற்றும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் துன்பம் துவக்கத்திலிருந்தே உன்னத ஆனந்தத்தை அளிக்கிறது. அப்படி இருக்க தன்னுணர்வுக்கான ஞான யோகம், தியான யோகம் போன்ற பிற முறைகளில் எவ்விதமான வைகுண்ட உணர்வும் இல்லாதிருப்பின் அவை துன்பத்தில் மட்டுமே முடிவடைகின்றன. தானியங்களற்ற உமிகளை கடிப்பதில் லாபமில்லை. இதை போலவே தன்னுணர்வை நோக்கமாக கொண்ட பக்தி யோகத்தை தவிர துன்பமயமான மற்ற தவங்களை மேற்கொள்வதில் லாபம் இல்லை. பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதென்பது உன்னதமான முழுமுதற் கடவுளின் நாபியிலிருந்து மலர்ந்த தாமரையின் மீது அமர்ந்திருப்பதற்கு ஒப்பாகும். ஏனெனில் பிரம்மதேவர் அதில் வீற்றிருந்தார். பிரம்மதேவரால் பகவானை திருப்திப்படுத்த முடிந்தது. பகவானும் திருப்தியடைந்து தமது சொந்த வசிப்பிடத்தை பிரம்மதேவருக்கு காட்டி அருளினார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி தமது ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானமாகிய கிரம சந்தர்ப்ப விரிவுரைகளில் வேத ஆதாரத்தை கர்க உபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை பற்றிய யக்ஞவல்க்யா கர்கியிடம் விவரித்ததாக கூறப்படுகிறது. அதாவது பகவானின் வசிப்பிடம் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கும் மேலே அமைந்துள்ளது. இந்த வசிப்பிடத்தை பற்றி கீதை மற்றும் பாகவதம் போன்ற வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அறிவு பற்றாக்குறையாக உள்ள பிரிவினருக்கு இது ஒரு கட்டுக்கதையாக மட்டுமே எஞ்சியுள்ளது.
திருஷ்டவத்பி எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஆத்மாவை உண்மையாகவே உணர்ந்துள்ள ஒருவர் ஆத்மாவை உண்மையாகவே ரூபத்தையும் உணர்ந்திருப்பவர் ஆவார். ஆத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய அருவ உணர்வு முழுமையானதல்ல, ஏனெனில் அது பௌதீக உடல்களை பெற்றுள்ளவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாகும். பகவானும் அவரது பக்தர்களும் உன்னதமானவர்கள் ஆவர். அவர்களுக்கு ஜட உடல்கள் கிடையாது. ஜட உடல் 5 வகையான துன்பங்களால் சூழப்பட்டுள்ளது. அவை அறியாமை, பௌதீக எண்ணம், பற்று விரோதம் மற்றும் அழுந்தி கிடத்தல் ஆகியவை ஆகும். 5 வகையான பௌதீக துன்பங்களால் ஒருவன் ஒடுக்கப்பட்டுள்ள வரை வைகுண்ட லோகங்களில் நுழைவதெனும் கேள்விக்கே இடமில்லை. ஆத்மாவின் மீதான அருவக் கொள்கையானது பௌதீக உருவத்தை மறுப்பதாகவும் உன்னத வசிப்பிடத்தில் உள்ள ரூபங்கள் பின்வரும் பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவும் கூட வைகுண்ட லோகத்தின் மிக உயர்ந்த கிரகமான கோலோக பிருந்தாவனத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அங்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் சூழப்பட்டவராய் உன்னதமான சுரபி பசுக்களை வைத்திருக்கும் ஓர் இடைச்சிறுவனாக பகவான் வாழ்கிறார். ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அஹ் அப்போ இங்க வந்து ஸ்லோகம் புலன்கள் மதஜி, ஸ்லோகம் இருக்கு. சிந்தாமணி. சிந்தாமணி பிரகட चिन्तामणि प्रकर सत्मषु कल्पवृक्षो लक्षावृतेषु शुरभिरभिपालयन्तम् लक्ष्मीर्सहस्रसुध सम्भ्रम सेव्यमानां गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. நன்றி மதஜி. யத் கத்வா ந நிவர்த்தன்னே தத்தாம பரமம் மம எனும் பகவத்கீதையின் கூற்றும் இவ்விடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரம என்பது உன்னதமான பிரம்மத்தை குறிக்கிறது. எனவே பகவானின் வசிப்பிடமும் கூட அவரிலிருந்து மாறுபடாத பிரம்மமேயாகும். பகவான் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறார். அவரது வசிப்பிடமும் வைகுண்டம் என்றே அழைக்கப்படுகின்றது. உன்னதமான உருவத்தாலும் புலனாலும் இத்தகைய வைகுண்ட தன்னுணர்வையும் வழிபாட்டையும் பெற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து புலன்களை அடக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புலன்களை அடக்கும் போது மட்டும்தான் பகவான்கிட்ட இருந்தோ பக்தர்கிட்ட இருந்தோ நாம கேட்க முடியும். அப்போ வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், முத்ரோபஸ்த வேகம், ஏகான் வேதான்யோ விஷகீத தேர சர்வாம் அபிமாம் பிருத்திவீம் சிஷ்யாம் அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். மனதின் வேகத்தை, வாச்சோ நாக்கின் உந்துதலையும் இது எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தணும். அதே போல பகவத்கீதையில 5.22 ஏஹி சம்பர்ச ஜாபோக துகயோனைய ஏவதே ஆதியந்த வந்த கவுந்தையே நதேஷூர் ரமதே புதக. அப்ப இந்த ஜடப்புலன்களால் ஏற்படும் தொடர்புனால என்ன ஆகுதுன்னா, வரும் இன்ப துன்பங்கள் அது வந்து என்னைக்குமே ஒரு முடிவு இருக்கு, ஆரம்பமும் முடிவும் இருக்கிறதுனால அறிவுடையவன் அதுல பங்கு கொள்வது இல்லை. ஏன்னா ஜடப்புலன்களால் வரும் இன்பம் என்னைக்குமே முடிவில்லாதது கிடையாது. அப்படி இருந்தா நம்ம இங்கேயே தங்கிடுவோமே. அப்ப துன்பம் வந்து நம்மளை தாக்கும் போதுதான் அந்த சிற்றின்பம் அதனோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு. ஒரு சாரி எடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் சந்தோஷம் இருக்கு, உடனே அது அடுத்த ஒரு 2 கல்யாணத்துல கட்டினோம்னா அது மாயமா போயிருது. இது மாதிரி எல்லாமே சிற்றின்பங்கள், பெண் இன்பம் ஆகட்டும் இல்ல எந்த இன்பம் ஆனாலும் தொடர்ந்து நிலைப்பது இல்லை. அதுதான் இந்த ஜட உலகம். ஆனா வைகுண்டம் அப்படிங்கிறது அங்க போனா எல்லாமே எப்பொழுதுமே இன்பம். அந்த தாமமானது பவித்திரமானது. அதான் பிரம்ம சம்ஹிதில பிரம்மா சொல்றார், சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்ப விரக்ஷவ். அங்க கல்பத்தரு அப்படிங்கிற மரங்களால சூழப்பட்டிருக்கு. அந்த கல்பத்தரு மரங்களுக்கு கீழே போய் நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும். சிந்தாமணி கற்கள் வந்து ரொம்ப அபூர்வமானது. இங்கெல்லாம் நாம தாஜ்மஹால்ல வந்து வைரக்கற்கள், வைடூரியம் இதெல்லாம் பதிச்சிருந்தாங்கன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்பெல்லாம் அது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மக்கள் சொரண்டி எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அங்கெல்லாம் எல்லா பக்கமுமே அது கிடைக்கும். இப்ப ரோட்ல கற்கள் கிடைக்கிற சின்ன சின்ன கற்கள், துகள்கள் கிடைக்கிற மாதிரி அங்க சிந்தாமணி கற்கள் எல்லாம் பரவி இருக்கும். அங்க வந்து யாரும் எடுக்கிறக்க ஆள் இருக்காது. ஏன்னா அவன் தேவையே கிடையாது. அங்க தேவை என்பதும் இல்லை, இல்லை என்பதும் இல்லை. அப்ப அந்த கல்பத்தரு நாம நினைச்சதெல்லாம் கொடுக்கும். லக்ஷாவிரதேஷ சுரபிர் அபிபாலயந்தம். அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுரபி பசுக்கள் அது வந்து பால் பொழிஞ்சுட்டே இருக்கும்.
இங்கெல்லாம் நாம பால் வந்து எப்ப கறப்போம்? காலையில மாலையில, அதுவும் லிட்டர் கணக்குல தான் வரும். அங்கெல்லாம் கடலே ஒரு ஆறு போல ஓடுற அளவுக்கு ஆறு ஓடி கடல் மாதிரி தேங்கி இருக்குமா. அந்த பசுக்கள் வந்து அந்த பாலை பொழிஞ்சிட்டே இருக்குமா, சுரபி பசுக்கள். லக்ஷ்மி சகசிரசத சம்பிரமிய சேவியமானாம். சகசிர அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் பகவானுக்கு சேவை செய்ய சேவியமானாம் காத்து கிடக்குறாங்களாம். பகவானோட பாதத்துல எப்பவும் பாத சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க லக்ஷ்மி. ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த பரம்தாமம் கோலோக வைகுண்டம். கோலோகம் அது பகவானுடைய சொந்த இருப்பிடம். வைகுண்டங்கள் அவர் எண்ணற்ற காட்சிகளுடன் பல்வேறு வைகுண்டங்கள்ல பகவான் ஆட்சி புரிகின்றார். அந்த லோகங்கள் எல்லாம் பகவானுடைய ஸ்வதாமம், சொந்த தாமம். அந்த தாமத்துல இருந்துதான் நாம இங்க கீழே எப்படியோ தவறி விழுந்துட்டோம். ஏன்னா பகவானிடமிருந்து பிரிந்து நாம இதை ஜட இயற்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேர ஆசையினால கீழே விழுந்துட்டோம். ஆனா பகவானோட லோகத்துல வைகுண்டம் அப்படின்னா துன்பங்கள் இல்லாத உலகம் அப்படிங்கிறதா வைகுண்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏஹி சம்பர்ச ஜாபோகா. அப்ப இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பமும் துன்பத்திற்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. ஆனா அங்க இன்பத்திற்கு முடிவே கிடையாது, ஆனா அங்க துன்பமே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தவம் பண்றாரு இப்ப பிரம்மதேவர். அப்ப தவத்தின் மூலமாக துன்பங்கள் இருக்கு. இந்த ஜட உலகில தவம் பண்ணணும் அப்படின்னா நாக்க கட்டுப்படுத்துறது ஒரு தவம் தான். காலையில நேரத்துல எந்திரிக்கிறதும் தவம் தான். அப்போ பகவானுக்காக நாம் என்னென்ன விட்டு கொடுக்குறோமோ, நம்மளோட ஆசைகள், டிவி பாக்குறதுக்கு முதல்ல எனக்கு ஆசை இருந்தது. ஆனா தவத்தின் காரணத்தினால இப்ப எனக்கு டிவி பார்க்கணும்னு ஆசை கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அதற்கு நாக்கை கட்டுப்படுத்துறது ஒரு தவம். எனக்கு வேண்டாம், பகவானுக்காக இதை நான் விடுறேன் அப்படின்னா அவங்க விடும்போது அது ஒரு தவம். அப்ப எப்பொழுதும் பகவானுக்காக காதுகளை கொடுப்பது ஒரு தவம். எப்போதும் கண்களால் பகவான் ரூபத்தையே காண்பது ஒரு தவம். இப்ப நீங்க யூடியூப் போனீங்கன்னா அது அப்படியே உங்களை மாய வலைக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கும். பல விஷயங்கள் அட்ராக்டிவா. ஏன்னா மாயை வந்து ரொம்ப கவர்ச்சிகரமானது. பகவானுடைய சொற்களை விட தமோகுணத்திலையும் ரஜோகுணத்திலும் இருக்கிறவங்களுக்கு மாயை சீக்கிரம் வீழ்த்திரும். இப்போ மாயையோட பிடிக்குள்ள இருக்கிறவங்கள மாயை வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே அவங்க அந்த பிடியில தான் இருக்காங்க. ஆனா அப்பப்ப சத்துவகுணத்துக்கு வர்றாங்க பாருங்க, அவங்களைத்தான் மாயை என்ன பண்ணும், அதிகமா கவரும். ஏன்னா என்னோட எல்லையை விட்டு நீ தாண்டுறியா. இப்ப நாட்டுக்குள்ள இருக்கிறவங்கள யாரும் பிடிக்க மாட்டாங்க, ஆனா எல்லையை தாண்டுறவங்க கிட்டதான் பிடிச்சு விசாரிப்பாங்க இல்லையா. அது மாதிரி சத்துவகுணத்துல இருக்கிறவங்க ஓரளவுக்கு பகவானுடைய கான்சியஸ், கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள வரும்போது அப்போ அந்த மாயை சோதிக்கும், உனக்கு அந்த தகுதி இருக்கா அந்த பக்கம் போறக்கு. அப்ப அடி மேல அடி விழும். அப்ப அது ஆரம்பத்துல பக்திக்குள்ள வர்றவங்களுக்கு முதல்ல கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லா சோதனைகளையும் தாண்டி உள்ள வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல எப்போ யார் ஒருவர் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் பகவான் கைவிடுறதே கிடையாது. அவங்க கீழே போனாலும் அவங்கள திருப்பி எடுத்துக்கிறார். அபிச்சேத்து ஜுராச்சாரே பஜதேமாம் அனன்யபாக் அப்படின்னு சொல்லி அவர்களே அவங்க தவறே செய்தாலும் கூட பகவான் அவங்கள கைவிட்டுறது கிடையாது. ஒன்ஸ் நீங்க பகவானோட கையை பிடிச்சிட்டீங்கன்னா அவர் வந்து அவரை கையை விடுறதே இல்லை. நாம விட்டா கூட அவர் விட மாட்டேங்கிறார். இப்ப ஒரு குழந்தை வந்து மார்க்கெட் போகுது, மார்க்கெட்ல வந்து அங்க இங்க பராக் பாக்குது, கலர் கலரா இருக்குது, பலூன் இருக்கு, பஞ்சு மிட்டாய் இருக்கு. அப்ப அந்த குழந்தை அம்மாவோட கையை விட்டுட்டு அங்கங்க ஓடி ஓடி பாக்குது. ஆனா அம்மாவோட கவனம் எங்க இருக்கும், தன் குழந்தை தன்னை விட்டு போயிருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா அம்மா. பத்திரமா இருக்கணுமே, குழந்தைய பாதுகாக்கணுமேன்னு. அது போல பகவான் வந்து அவர் கையை பிடிச்சிட்டா போறோம், நம்ம கையை விட்டுட்டு ஓடினா கூட அவர் நம்மளை விட்டுறதே இல்லை. திருப்ப நம்மளை வந்து அதுக்குள்ள பிடிச்சு இழுத்துக்கிறார். இப்ப பக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பகவான் அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்கவும் மாட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தாமத்துக்கு நாம வந்து திரும்ப போக வேண்டும். அதுதான் நம்மளோட சொந்த இருப்பிடம். இப்ப இருக்கிறது வாடகை வீடு, இதை காலி பண்ணி ஆகணும். வாடகை வீட்டுல என்ன அந்த வாடகை கொடுக்கறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆணி அடிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, அவங்க தண்ணி அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில எல்லாம் நல்லா கூட்டி வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. ஓனரோட தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மாயா உலகத்தோட ஓனர் யாரு, மாயாதேவி.
அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வீட்டை காலி பண்றேங்கிற அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட சொந்த வீட்டுக்கு நாம போகணும். அந்த ரயில் பயணிகள் நாமெல்லாம் தனியா வந்தோம், தனியா போக போறோம். நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே நீ வா கூட, அக்கா தங்கச்சிகளையோ அண்ணன் தம்பிகளையோ யாரையும் நம்ம இழுத்துட்டு போக முடியாது. சோ அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நாம மட்டும்தான் பண்ணணும். மத்தவங்களை நாம எதிர்பார்த்துட்டு அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க பக்திக்குள்ள, இவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்க தொந்தரவு பண்றாங்க, இந்த சாக்கு போக்கெல்லாம் அங்க கேட்கறக்கு ஆளு கிடையாது. நாம இறக்கும் போது நாம தனியா போறோம், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நாம தான் பண்ணணும். நீங்க அடுத்தவங்களை என்னதான் குறை சொல்லிட்டு பக்திக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாலும் அப்ப கடைசியில அனுபவிக்க வேண்டியதுதான். சிலருக்கெல்லாம் சொன்னா புரியும், சிலருக்கு பட்டா புரியும், ஒரு சிலருக்கு சொன்னாலும் புரியாது, பட்டாலும் புரியாது. அப்படி வெவ்வேறு குணங்கள்ல மக்கள் இருக்கோம். அப்ப நாமெல்லாம் கொஞ்சமாவது அதை காது கொடுத்து கேட்டதுனாலதான், பகவானுக்கு கொஞ்சமாவது உள்ளத்துல இடம் கொடுத்ததுனாலதான் இப்ப நாம இதை பாகவதத்தை கேட்க நாம வந்திருக்கோம். சோ தொடர்ந்து நாம இதை கேட்டுட்டு இருக்கணும். அப்ப உன்னதமான உருவத்தாலும் புலனாலும் இத்தகைய வைகுண்ட தன்னுணர்வையும் வழிபாட்டையும் நாம பெற முடியும். அடுத்தது பதம் 10. பிரவர்த்ததே யத்ர ரமஸ்தமஸ்தயோக சத்வம் ச மிஸ்ரம் ந ச கால விக்ரமஹ ந யத்ர மாயா கிம் உதாபரே ஹரே அனுவிரதா யத்ர சுராசுரார்த்திதாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. பிரணாம் மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் தெய்வத்திர ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாதைக்கு ஜெய். பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கமும் கிடையாது. அங்கு காலத்தின் ஆதிக்கம் இல்லை. ஆகவே மாயையான பகிரங்க சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? அப்பிரதேசத்தினுள் அதனால் உவ முடியாது. வித்தியாசமில்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். பொருளுரை: பகவானின் ராஜ்யம் அல்லது வைகுண்டத்தின் சூழ்நிலை திரிபாத் விபூதி என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட பிரபஞ்சங்களை விட மும்மடங்கு பெரியதாகும். அது இங்கு மட்டுமல்லாமல் பகவத்கீதையிலும் கூட சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்ட பிரபஞ்சம் மகத் தத்துவத்தினர் கும்பலாக கூட்டப்பட்டுள்ள இதே போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். இவ்வெல்லா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் சேர்ந்து பகவானுடைய மொத்த படைப்பின் 4 ஒரு பகுதியை மட்டுமே உள்மடக்கியுள்ளன. பௌதிக வெளிக்கு அப்பால் வைகுண்டம் என்னும் ஆன்மீக உலகங்கள் உள்ளன. அவை மொத்த படைப்பின் 3/4 பகுதியை உள்ளடக்கியுள்ள பகவானின் படைப்புகள் எண்ணில் அடங்காதது. ஒரு மனிதனால் ஒரு மரத்தில் உள்ள இலைகளையோ அல்லது அவனது தலையில் உள்ள மயிரை கூட கணக்கிட முடியாது. மேலும் சொந்த உடலில் உள்ள ஒரு மயிரையோ கூட அவர்களால் உண்டாக்க முடியாது என்றாலும் மூட மனிதர்கள் தாங்கள் பகவானாகி விடலாம் என்ற எண்ணத்துடன் திமிர் பிடித்து அலைகின்றனர். பிரயாணத்திற்குரிய பல அற்புதமான வாகனங்களை மனிதன் கண்டுபிடிக்கக்கூடும். பெரிதும் விளம்பரம் செய்யப்பட்ட அவனுடைய விண்வெளி கப்பலின் மூலமாக சந்திரனை அடைய முடிந்தாலும் அவனால் நிரந்தரமாக அங்கு வாழ முடியாது. நிதான புத்தியுள்ளவன் உன்னதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழியான வேத இலக்கியத்தின் உபதேசங்களுக்கு கட்டுப்படுகின்றான். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக ஜடவெளிக்கு அப்பாலுள்ள திவ்யமான உலகின் இயற்கையையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னத வெளியில் பௌதிக குணங்கள் சிறிதளவும் இல்லை. அறியாமை குணம் ஒரு ஜீவராசியை காமத்திற்கும் ஆசைக்கும் அடிமையாகும்படி செய்கிறது. வைகுண்ட லோகங்களுள்ள ஜீவராசிகள் இவ்விரு விஷயங்களிலும் விடுபட்டுள்ளன என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதை போல் பிரம்மபூத நிலையில் ஒருவன் ஆசையில் இருந்தும் விசனத்தில் இருந்தும் விடுபடுகின்றான். எனவே முடிவு என்னவெனில் வைகுண்ட லோகவாசிகள் அனைவரும் பிரம்மபூத ஜீவராசிகள் ஆவார். ஆசையிலும் விசனத்திலிருந்து ஆழ்ந்துள்ள இகலோக ஜீவன்களிலிருந்து இவர்கள் வேறுபட்டுள்ளனர். அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் ஒருவன் இல்லையெனில் அவன் ஜட உலகின் நற்குணத்தில் அமைந்திருக்க வேண்டியவன் ஆவான். வட உலகில் உள்ள நற்குணமும் கூட அவ்வப்போது தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் களங்கம் அடைகிறது. வைகுண்டத்தில் உள்ள நற்குணங்கள் களப்பற்றதாகும். வைகுண்டம் பகிரங்க சக்தியின் மாய தோற்றத்திலிருந்து விடுபட்டு உள்ளது. மாயா சக்தி பரமபுருஷனின் பின்ன பகுதியே என்றாலும் இச்சக்தி பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்வைதிகள் கூறுவதை போல் இந்த மாயா சக்தி பொய்யல்ல. கயிற்றை ஒரு பாம்பாக ஏற்றுக்கொள்வது குறிப்பிட்ட நபருக்கு மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் கயிறும் பாம்பும் உண்மையானவையே. பாலைவனத்தில் நீரை தேடியலையும் அறியாமையில் உள்ள மிருகத்திற்கு காணல் நீர் மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் பாலைவனமும் நீரும் உண்மையானவையே.
எனவே பகவானின் ஜடப்படைப்பு பக்தர் அற்றவர்களுக்கு மாயையானதாக இருக்கக்கூடும். ஆனால் பக்தனுக்கு அது நிஜமானதாக உள்ளது. அது பகவானின் பகிரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். ஆனால் பகவானுடைய சக்தி மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. பகவானுக்கு அவரது அந்தரங்க சக்தியும் உண்டு. வைகுண்ட லோகங்கள் எனப்படும் மற்றொரு படைப்பு இச்சக்தியின் தோற்றமாகும். அங்கு அறியாமை குணம், தீவிர குணம், மாயை என்று கடந்த காலம், நிகழ்காலம் ஆகிய எதுவுமே இல்லை. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் வைகுண்டங்கள் இருப்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாதிருக்க கூடும். ஆனால் அது வைகுண்டத்தின் இருப்பை செல்லாததாக்கி விடாது. வேத நூல்களில் இவை விவரிக்கப்பட்டுள்ளன. விண்வெளி கப்பலால் இக்கிரகங்களுக்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கிரகங்களே இல்லை என்று அர்த்தமாகி விடாது. சில ஜீவ கோஸ்வாமியால் மேற்கோள் கூறப்பட்டவாறு வைகுண்ட சூழ்நிலை தெய்வீக இயல்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாரத பஞ்சார்த்தம் என்ற நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பகவானுடைய பக்தி தொண்டின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் உன்னத இயல்புகள் ஜட குணங்களிலிருந்து வேறுபட்டவை ஆகும். இத்தகைய குணங்கள் பக்தர் அற்றவர்களால் அடையப்பட முடியாதவை. பகவானுடைய படைப்பின் 4 பாகத்துக்கு அப்பால் 4 பாகம் கொண்ட தோற்றம் உள்ளதாக பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட தோற்றத்துக்கும் ஆன்மீக தோற்றத்திற்கும் நடுவே உள்ள பாகம் விரஜா நதி எனப்படுகிறது. இவ்விரஜா நதி பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வையின் தெய்வீகமான பிரவாகமாகும். இந்நதிக்கு அப்புறத்தில் பகவானுடைய படைப்பின் முக்கால் பகுதி தோற்றம் உள்ளது. இப்பகுதி நித்தியமானதும் என்றும் நிலைத்திருப்பதும் சிதைவற்றதும் மற்றும் எல்லையற்றதும் ஆகும். இது மிகச்சிறந்த உயிர்வாழ் சூழ்நிலைகளை கொண்டுள்ளது. களப்பற்ற நற்குணம் ஜடகுணங்களுக்கு வேறெதிரானது என்று சரசக்கிய கௌமுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் எவ்வித இடையூறும் இல்லாமல் பகவானின் நித்திய சகவாசத்தில் உள்ளனர். இவர்களுக்கெல்லாம் தலைவராக பகவான் இருக்கிறார். ஆகம புராணங்களிலும் கூட பகவானின் லோகம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள உறுப்பினர்கள் பகவானுடைய படைப்பிற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சுதந்திரம் பெற்றவர்களாவர். குறிப்பாக முக்கால் பகுதி பரப்பளவு கொண்ட பிரதேசத்தின் ஆன்மீக படைப்புக்கு எல்லையே இல்லை. எனவே அத்தகைய சகவாசத்திற்கு வரலாறோ அல்லது முடிவோ இல்லை. அங்கு தமோ ரஜகுணங்கள் சிறிதளவும் இல்லை என்பதால் படைத்தல் அல்லது அழித்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஜட உலகில் அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. படைப்புக்கும் அழிவுக்கும் இடைப்பட்ட வாழ்வு நிலையற்றதாகும். பகவானின் ராஜ்யத்தில் படைப்போ அல்லது அழிவோ கிடையாது. பகவானின் லோகத்தில் அனைத்தும் முடிவற்ற பூரண அறிவும் ஆனந்தமும் கொண்டதாகும். அங்கு காலமே இல்லாததால் காலத்தின் ஆதிக்கமும் இல்லை. பௌதிக இருப்பு மூலப்பொருட்களின் செயல் விளைவுகளினால் தோற்றுவிக்கப்படுவதாகும். இம்மூலப்பொருட்கள் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் என்னும் விஷயத்தில் காலத்தின் ஆதிக்கத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்கின்றன. பகவானின் லோகத்தில் இத்தகைய காரண விளைவுகளில் செயல்களும் பிரதிபலங்களும் கிடையாது. எனவே பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, மாற்றங்கள், சீர்கேடு மற்றும் அழிவு எனப்படும் 6 பௌதிக மாற்றங்கள் அங்கு காணப்படுவதில்லை. அது பகவானுடைய சக்தியின் களப்பற்ற தோற்றமாகும். ஜட உலகில் அனுபவிக்கப்படுவதை போன்ற மாயையும் அங்கு கிடையாது. வைகுண்டத்தில் உள்ள அனைவரும் பகவானை பின்பற்றுவர்கள் என்பதையே வைகுண்ட வாழ்வு பறைசாற்றுகிறது. பகவானே அங்கு தலைமை பதவிக்கு போட்டியில்லாத உன்னத தலைவர் ஆவார். அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் ஆவர். எனவே மற்ற எல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் பகவானே என்பதால் அவரே பிரதானமான தலைவர் என்றும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுல கொஞ்சம் பிலாசபி அதிகமா இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்கணும். இது கதையா சொல்ல முடியாது. அப்போ எப்படி அருவவாதிகள் அவங்களுடைய வாதம் என்ன? அப்போ சக்தி பரிமாணவாதம் நம்மளோடது. அதாவது பகவான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சக்திமான். சக்தியின் மூலமாகவே அவர் செய்ய முடியும். தான் படுத்த இடத்திலேயே வைகுண்ட லோகத்துல இருந்து, இல்ல அவர் காரண கடலில் இருந்தோ, இல்ல கர்ப்ப கடலில் இருந்தோ, அது சீரோதக கடலில் இருந்தோ, அவர் நித்திரையில் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போல தோன்றினாலும் அவர் அந்த இயக்கங்களை சிருஷ்டி, ஸ்ருதி, பிரளய அப்படிங்கிற படைத்தல், காத்தல், அழித்தல் அதையெல்லாம் அவர் நினைப்பதன் மூலமாகவே. இப்பெல்லாம் நாம நினைச்சோம்னா நடந்துருமா ஒரு காரியம்? நடக்காது. ஆனா ஆழ்ந்த சிந்தனை பண்ணும்போது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பகவானுடைய அம்சம் நம்ம கிட்டே இருக்கு. அப்போ ஆழ்ந்த சிந்தனை, ஒருத்தர் ஒரு சிந்தனையை ஆழ்ந்து செய்யும் போது அதுவாகவே மாறிடுறாங்க. அத நாம பின்னாடி பார்க்கலாம், ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம்.
ஏன்னா இப்ப இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்துல பௌதீக குணங்களான அறியாமை, தீவிர உணர்ச்சி. அறியாமைனா தமோ குணம், தீவிர உணர்ச்சினா ரஜோகுணம். இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அதனோட ஆதிக்கமே கிடையாது. அங்க காலமும் கிடையாது. ஏன்னா இங்க பௌதிக உலகத்துலதான் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். அகம் காலோஸ்மி அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. ஆனா பௌதிகத்துல இருக்கிறது எதுவும் அங்க ஆன்மீக லோகத்துல கிடையாது. ஆன்மீக லோகத்துல இருக்கிற எதுவும் இங்க கிடையாது. ஆனா ஒரே ஒரு காமனான விஷயம் என்னன்னா, பகவானை பற்றிய புகழ், நாமம், ரூபம், குணம் எல்லாம் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அங்கேயும் பாகவதம் படிச்சுட்டே இருக்காங்க. ஆனா எண்ணற்ற லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் அங்க படிக்கிறாங்க. நாம இங்க 18,000 ஸ்லோகங்கள்ல படிக்கிறோம். எப்பவும் அங்க பகவானுடைய புகழ் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இங்கேயும் நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப இங்கதான் பகிரங்க சக்தியோட ஆதிக்கம் இருக்கிறது, அங்க கிடையாது. இங்க பரமாத்மா தேவைப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா பகவானை விட்டு பிரிந்து நம்ம பகவான் இங்க இல்லாம செயல்பட முடியாது. அதனால பரமாத்மாவாக பகவான் நம்மளுக்கு சாட்சியாக உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன் உள்ளத்துல மறைஞ்சு ஒரு இரட்டை, ஸ்வேதாச உபநிஷம் சொல்லுது. 2 கிளைகள் இருக்கு. அந்த 2 கிளைகள்ல 2 பறவைகள். ஒண்ணு அந்த மரத்தோட ஓனர், அந்த ஒரு பறவை. இன்னொரு பறவை தற்காலிகமா அங்க வந்து உட்கார்த்து. ஆனா அந்த பறவை வந்து இந்த பறவையோட சொந்தமான மரத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுபவிக்குது. முதல்ல அந்த கான்சியஸ் இருந்தது. ஆனா போக போக என்னாச்சுன்னா, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த சொந்த பறவை, அந்த மரத்தோட சொந்த பறவையை மறந்து தானே அனுபவிக்கணும்னு எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற கிளிய மறந்துட்டு இந்த கிளி தானா சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப அந்த நன்றி கடன் இல்லாம எல்லாத்தையும் அனுபவிக்குது. ஆனா அந்த மரத்துக்கு சொந்தமான அந்த கிளிய அதை கண்டுக்கிறதே இல்லை. அது போல இந்த ஜீவராசிகள் பகவானுடைய உற்பத்திகளான எல்லாத்தையும், பஞ்சபூதங்கள், ஸ்தூல, சூட்சும, தன்மாத்திரைகள், எல்லா புலன்களையும், ஞானேந்திரியங்கள், தர்மேந்திரியங்கள், இப்படி அந்த கரணா அப்படின்னு சொல்லப்படுற சூட்சும எல்லா புலன்களையும் அது வந்து அனுபவிக்குது. அந்த புலன்கள் மூலமாக இந்த ஜடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க முற்படுது. ஆனா அதை யார் கொடுத்தா? இந்த காற்று யாரால வந்தது? மழை யாரால வந்தது? இந்த வீடு எப்படி வந்தது? இந்த உடல் எப்படி வந்தது? இந்த உடலின் இயக்கங்கள் எவ்வாறு செயல்படுகிறது? எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு அவன் என்னோ தன்னிச்சையாக தானே தோன்றினவன் மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க முற்படுறான். பகவானை மறந்துட்டான். அப்ப நன்றி கெட்டவனுக்கு என்ன தண்டனை? இந்த மாயை வந்து அவங்கள ஆட்கொள்ளுது. அப்ப மாயையோட பிடியில அவன் பல துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கிடையாது. கடைசி வரைக்கும் உண்டு உறங்கி உடலுறவு கொண்டு அப்புறம் மறைஞ்சு போயிடுறான். இது ரொம்ப மோசமான விளைவு. இப்ப பகவானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, திரிபாத விபூதி. நாம இங்க இருக்கிற இந்த ஜட உலகமானது ஏகபாத விபூதி. அப்ப ஏகபாத விபூதியிலே இவ்வளவு அம்சங்கள், இவ்வளவு பரந்த உலகம், பகவானுடைய ஒரு மயிர்கால்கள் இருந்து எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு அண்டம். அந்த அண்டத்துல 14 லோகங்கள், இப்படி எண்ணிலடங்காத கிரகங்கள் இருக்கிறது. அவன் வந்து அச்சிந்திய, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவன் இந்த பூமியிலேயே எவ்வளவு அம்சங்கள் இருக்கு. ஆழ்கடல் இருக்கு, மலைகள் இருக்கு, நதிகள் இருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்களை விஞ்ஞானிகளால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆழ்கடல்ல யாருமே உயிரோடு இருக்க முடியாது, எந்த உயிர்வாழியும் இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அங்க காற்றும் இல்லை, ஒளியும் இல்லை, உப்பு நீரால் சூழப்பட்ட அந்த கடல்ல ஒரு உயிர்வாழி இருக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட உயிர்வாழிகள் இருக்கு. அது போல பல குகைகள், எத்தனையோ அம்சங்கள் இருக்கு பகவானோட படைப்புல. எதையும் நம்மளால போய் பார்க்கவோ இல்ல புரிஞ்சுக்கவோ முடியாது. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. என்ன கூகுள்ல பாத்தீங்கன்னா அதை இப்ப புதுசா போட்டுட்டே இருக்காங்க. முதல்ல விஞ்ஞானிகள் அப்படிதான் சொன்னாங்க, இவ்வளவுதான் கிரகங்கள் இருக்கு, அதுக்கு நாங்க பெயர் வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு பேரை வச்சாங்க. அப்புறம் பார்த்தா அது சும்மா நிறைய கிரகங்கள் இருக்கு, எவ்வளவு பேரை வைக்கிறது, எண்ணில் அழகாத அப்படின்னு இப்போ கவுண்ட்லெஸ்ன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதைத்தான் நம்ம அனந்த அப்படிங்கிறோம். பகவான் அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர், அனந்த, அச்சிந்திய, கற்பனைக்கு எட்டாதவர்.
இப்ப பகவானுடைய சக்திகள் அவருக்கே புரியாதா? அந்த அளவு ஆன்மீக லோகம் அவரால் அது வந்து இங்க இருக்கிறத விட 3 மடங்கு அப்படின்னா நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு செடியும் தாவரமும் மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது அப்படின்னா எத்தனை ஜீவராசிகள் நீங்க இப்ப மக்கள் கணக்கெடுப்புன்னு எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு எடுக்க முடியுமோ தவிர எக்ஸாக்டா யாராலையும் அக்யூரேட்டா எடுக்க முடியாது. அது போல இந்த ஜீவராசிகள் எறும்பு, புழு, பூச்சி, பட்டாம்பூச்சி, இப்படி நீர்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள் எத்தனை வெரைட்டின்னு வேணா நம்ம படிச்சோம். 4 லட்சம் மனித ரூபங்கள், 11 லட்சம் 40 லட்சம் தாவர இனங்கள் அப்படின்னு எல்லாம் படிச்சோம். நீர்வாழ் உயிரினங்கள் 11 லட்சம் இப்படி எல்லாம். ஆனா அதுல மொத்தமா கணக்கிடும் போது எவ்வளவு வரும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இங்கேயே இவ்வளவு ஜீவராசிகள், இதை விட 3 மடங்கு அங்க நித்திய சித்தர்கள் வாழ்கின்ற அந்த வைகுண்ட லோகங்கள், கோலோக பிருந்தாவனத்துல இருக்காங்க அப்படின்னா பகவான் அதை அவருடைய படைப்பை பற்றி நாம எப்படி கற்பனை பண்ண முடியும்? அவருடைய சைஸ் என்னன்னு கற்பனை பண்ண முடியும்? சோ இதெல்லாம் முடியவே முடியாது. அப்போ சிலரெல்லாம் நினைக்கிறாங்க வைகுண்ட லோகங்கள் எல்லாம் பொய், எல்லாம் கற்பனை அப்படின்னு. அப்போ நம்ம வந்து இந்த அனுமானம், பிரத்யக்ஷ இதுலெல்லாம் நாம கண்டே பிடிக்க முடியாது. பிரமாணம் என்னென்ன பிரமாணங்கள் இருக்கு? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம் பண்ணலாம், கண்ணால பார்க்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதி. அப்ப காதால் கேட்பதுதான் நம்பக்கூடிய விஷயங்கள், ஆதாரபூர்வமான விஷயங்களை காதால் கேட்பதுதான் உண்மை. அப்ப இது எப்படி நம்ம தாத்தா இருந்தாங்க அப்படின்னா நான் கண்ணுல பார்க்கல அதனால நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்கா ஒண்ணு இருக்கு அப்படின்னு இப்பெல்லாம் நம்ம நிறைய நவீன வசதிகள் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு, டிவில பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம், எவ்வளவோ வசதிகள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அமெரிக்கா ஒண்ணு இருக்கு அப்படின்னா நாம நம்பினோம் இல்லையா? அப்ப கண்ணுக்கு தெரியலன்னா கூட நம்ம பகுத்தறிவை வைத்து அதை நம்பினோம். அது யாரு? கண்டுபிடிச்சவங்க சொன்னாங்க. அப்ப அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே இருக்கு, பகவானால படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க படைக்கல, அத சும்மா போய் பார்த்திருக்காங்க. அது போல பகவானுடைய படைப்புகள் எண்ணற்றவை. ஆனா என்ன ஆகுது? இந்த ஜடப்படைப்புகள் பூதுவா பிரிலியதே அப்படின்னு தோன்றுகின்றது, பிறகு அழிக்கப்படுகின்றது. எப்படி ஒரு சிலந்தியோட வெப், சிலந்தி வந்து வாயல அதை உருவாக்கிட்டு அதை வந்து தனது வாய்க்குள்ளேயே மறுபடியும் இழுத்துக்குது. அது போல பகவான் இந்த ஜடப்படைப்புகளை உருவாக்குகின்றார், பிறகு அழிக்கின்றார். அதனால இந்த ஜடப்படைப்புக்குள்ள அவர் வந்து உள்ள வர வேண்டி இருக்கு. ஆனா நித்தியமாக அவர் வாசம் செய்யும் இடம் என்னன்னா கோலோக பிருந்தாவனமும் வைகுண்டத்துலதான் அவர் நித்திய வாசம் புரிகின்றார். ஏன்னா அவர் நித்தியமானவர், அவருக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. சோ அவர் வாயிலிருந்து வர்ற அந்த வேதங்களும் நித்தியமானவை அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த அத்வைதிகள், அருவவாதிகள் என்ன சொல்றாங்க? பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அப்படிங்கிறாங்க. பிரம்மன் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன், ஆனா இந்த உலகம் பொய் அப்படிங்கிறாங்க. எப்படி உலகம் பொய்யாகும்? உலகம் இருக்கின்றது, உலகத்துல இருக்கிற பொருட்கள், ஜட பொருட்கள் எல்லாம் இருக்குது, ஆனா அது தற்காலிகமானது. அப்ப இப்ப நம்ம கண்ணுல பாக்குற சேரோ இல்ல வீடோ இல்ல மனிதங்களோ இல்லைன்னு சொல்லுவோமா? அப்ப பிரம்மம் மட்டும் இருக்கு, பிரம்மன்னா அது ஆத்மா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஒரு சிலர். சிலர் ஆத்மாவே இல்ல சூனியங்கிறாங்க, நாத்திகவாதிகள். எதுவுமே கிடையாது, பிறக்கிறோம் இறக்குறோம் அவ்வளவுதான், முடிஞ்சது வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அதனால நீ என்ன பாவம் வேணா பண்ணு, அதுல கணக்கு கிடையாது. நீ திருடலாம், நீ வந்து நெய் சோற உண்ண வேண்டும்னா திருடி சாப்பிடு அப்படின்னு எல்லாம் ஒரு தத்துவவாதி சொல்லி வச்சிருக்கான். அப்ப அப்படி பிறப்பதாக இருந்தால் ஏன் எல்லாருமே டாடா பிர்லாவா பிறக்க கூடாது? ஒருத்தர் கருப்பா பிறக்கிறாங்க, ஒருத்தர் வெள்ளையா பிறக்கிறாங்க, ஒருத்தர் பாலைவனத்துல பிறக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய பணக்கார வீட்டுல செல்வந்தரா பிறக்கிறாங்க. சிலர் பிறக்கும் போதே தந்தை இறந்துடுறாங்க, தாய் இறந்துடுறாங்க, கூன் குருடு நோயோட பிறக்கிறாங்க. சின்ன குழந்தையில இருந்து கேன்சர் சென்டர் போனீங்கன்னா குட்டி குழந்தைகள்ல இருந்து பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுது. சோ இதெல்லாம் கர்ம வினையினால அனுபவிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு புரியல. அப்போ மறுஜென்மம் இல்லைங்கிறது எப்படி? சாத்தியமே கிடையாது. அப்படி ஏன் கடவுள் பாராபட்சம் பார்க்கணும்? ஏன் கடவுள் வந்து பாராபட்சம் பாக்குறது இல்லைன்னு பகவத்கீதையில சொல்றாரு.
சமோகம் சர்வபூதேஷு நமே துவேசியோ அஸ்தின பிரியக ஏ மயி து ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தேஷு சாப்பியகம் அப்படின்றார். அப்போ கடவுள் வந்து யாருக்கும் பாரபட்சம் பாக்கறது கிடையாது. அப்ப இந்த மாய சக்தி பொய் கிடையாது. அப்ப பாம்பா சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு கயிற்றை பாம்பாக நினைக்கிறாங்க. இருட்டுக்குள்ள பாம்பாக ஏற்றுக்கொள்வது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாயையாக வேணா இருக்கக்கூடும். ஆனால் கயிறும் பாம்பும் உண்மையானது. ஏன்னா அவன் கயித்தை பாம்பாக நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? பாம்பு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு பாம்பா நினைக்கிறான் கயித்தை. அப்ப பாலைவனத்துல நீரை தேடியலையும் அறியாமல் உள்ள மிருகத்திற்கு காணல் நீர் மாயையாக இருக்கக்கூடும். அப்ப காணல் நீர் கிடையாது. ஆனா ஒரு மான் என்ன நினைக்குது, அங்க நீர் இருக்குதுன்னு ஓடி ஓடி போய் பாக்குது. அப்ப பாலைவனமும் நீரும் உண்மையானவை. ஏன்னா நீர் இருக்கங்காட்டிக்குத்தான் அந்த நீரினோட தோற்றமாக மறுபிம்பத்தை அது பாக்குது. அப்ப இந்த உலகம் ஆன்மீக உலகத்தின் மறுபிம்பம், நிழல், ஒரு மரத்தோட நிழல். அஸ்வத்த மரம் 15வது அத்தியாய பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப அது ஆன்மீக லோகத்தின் மறுபிம்பம், அதனோட நிழல் தான் இங்க. ஒரு உண்மையான மரம் இருக்கு, அந்த நிழல்ல இருந்து விழுகிற அந்த மரத்துல இருந்து விழுகின்ற அந்த நிழல் ஆற்றங்கரையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். மரம் வந்து ஆற்றங்கரையில இருக்கும். அந்த ஆற்றங்கரையில ஆற்று நீர்ல இருக்கிற நீர்ல அந்த பிம்பமானது தலைகீழா விழுகும். அது போலத்தான் ஆன்மீக உலகத்தின் தலைகீழான பிம்பம் இந்த பௌதிக உலகம். அங்க இருக்கிறது இங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது பகிரங்க சக்தியின் கண்ட்ரோலால கட்டுப்படுத்தப்படுது. பகவானுடைய சக்தி மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. பகவானுக்கு அவரது அந்தரங்க சக்தியும் உண்டு. அப்ப ஜட உலகங்களை படைக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு சக்தி தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவருக்கு அந்தரங்க சக்தியும் இருக்கு. இப்போ வைகுண்ட லோகங்கள் எனப்படும் மற்றொரு படைப்பு இச்சக்தியின் தோற்றமாகும். அந்தரங்க சக்தியினால அவர் தனது ஆன்மீக உலகங்களை அவர் கட்டுப்படுத்துகின்றார், இயக்குகின்றார். பகிரங்க சக்தி எங்க தேவைப்படுது? ஜட உலகம் மட்டும்தான். ஏன்னா அது அழியக்கூடிய உலகம் ஜட உலகம். ஆனால் ஆன்மீக உலகம் என்றும் நித்தியமானது. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். எல்லாருமே நித்தியமானவங்கள், ஜீவராசிகள். அந்த நித்தியமானவற்றுள் மிகப்பெரிய நித்தியமானவர் யாருன்னா பகவான் கிருஷ்ணர். அவர்தான் இந்த நித்தியம் சின்ன சின்ன இந்த நித்தியமான ஜீவராசிகளையும் காக்கின்றார். அவரால் மட்டும்தான் காக்க முடியும். அப்போ அறிவு பற்றாக்குறையினால வைகுண்ட லோகங்கள் இருப்பதை ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப வைகுண்ட லோகங்கள் யாரால புரிஞ்சுக்க முடியும்? நம்மளுக்கு பாக்குற தகுதி கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற லோகத்துல ஒரு ரூம்குள்ள இருந்து வெளியில வேற ஒரு ரூமை பாக்குறக்கே நம்மளுக்கு சக்தி கிடையாது. யாராவது ஊடுருவி பார்க்க முடியுமா? செவுத்துல ஊடுருவி அடுத்த ரூம்குள்ள என்ன நடக்குது? நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், அந்த ரூம்ல ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கா, ஆனா என்னால பார்க்க முடியாது. இந்த ரூம்குள்ள அதுவுமே நூக் அண்ட் கார்னர் என்னால பார்க்க முடியாது. என்னோட விஷன் எப்படி? நேரா பார்த்தா நேரா தெரியும், சைட்ல பார்த்தா சைட்ல தெரியும். ஆனா இந்த நான் உட்கார்ந்து இருக்க சேர் கடியில என்ன நடக்குது, ஒரு எலி இருக்கா, பெருக்கான்னு இருக்கா, ஒன்னும் தெரியாது, பாம்பு இருக்கான்னு. சோ இத்தனை குறைபாடுகளுடைய என்னால் எப்படி மறுக்க முடியும் ஆன்மீக லோகம் இருக்கிறத? நான் போய் பார்க்கவும் முடியாது, எனது கண்களை கொண்டு பார்க்க முடியாது. ஏன்னா என் கண்கள் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி தான் இருக்கு. இங்க இருந்து வீதியில போய் பார்த்தா கூட எனக்கு முழுசா பார்க்க முடியாது. என்னோட வீட்டுல இங்க இருக்கிற வீட்டுல இந்த 4 செவத்துக்குள்ளேயே என்னால பார்க்க முடியல. இதுல வீதியில ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல, ஒரு நகரத்துல, ஒரு மாவட்டத்துல, ஒரு மாநிலத்துல, ஒரு இந்தியால, ஒரு உலகத்துல, அப்போ ஏகப்பட்ட உலகங்கள், ஏகப்பட்ட கிரகங்கள். அப்ப இதையெல்லாம் என்னால பார்க்கவும் முடியாது. அந்த அந்த பார்வையினால என்னால அளக்க முடியாது. அப்போ நான் கேள்விப்படுகின்றேன், இப்படி ஒரு லோகம் இருக்கு. அப்போ நான் உணரத்தான் முடியும், அதை கேட்டு உணரத்தான் முடியும். சில விஷயங்களை கண்ணுல பார்த்து நாம உணர்ந்துக்கலாம். இப்ப ஒருத்தர் ஒரு பக்கத்துலயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள இறக்குறாங்க அப்படின்னா அவங்கள சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த இறந்த உடல் எப்படி இருக்கும்னு பாக்குறேன். அதன் மூலமா இறப்பு என்ன என்கிறது என்னால் கண்ணால பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். நான் இறந்தாதான் நான் நம்புவேன், நான் செத்து பாக்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே செத்து மடிஞ்சுதான் போகணும். அப்ப சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
ஏன்னா இந்த கேட்பதின் மூலமாகத்தான் ஆதியிலிருந்து பகவானுடைய அந்த வேதங்கள், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில கூட எழுதல, ஓலைச்சுவடிகள் எல்லாம் பின்னாண்ட வந்தது. இப்பெல்லாம் நாம நோட் புக் வச்சு பண்ணுனது, அப்ப இப்ப கம்ப்யூட்டர்லயே பிசிலேயே ஒர்க் பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட நவீன அம்சங்கள் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல ஸ்லோகங்கள், இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் எப்படி உச்சரித்தாங்கன்னா, பாடசாலை இருக்கும், இன்னைக்கு கூட பார்த்திருக்கலாம் நீங்க. பழமையான கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்க வேத பாட கல்வி சாலைகள் இருக்கும். அங்க வேதங்கள் ஓதிட்டே இருப்பாங்க. அந்த வேதங்கள் ஓதுறது வந்து அந்த அதிர்வுகள் வந்து பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது. இத வந்து விஞ்ஞானபூர்வம் நிரூபிச்சிருக்காங்க. அப்ப எதுவுமே நான் ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறது ஒரு தாய் சொல்லிதான் நாம தந்தைய நாம அப்பான்னு கூப்பிடுறோம். அப்ப தாய் நான் சோதிக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு யாரும் சொன்னதில்லை இது வரைக்கும். அறிவுள்ள யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் தந்தை யாருன்னு. இன்னைக்கு வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி முன்னேற்றம் எல்லாம் வந்திருக்கலாம், அந்த காலத்துல எல்லாம் இல்ல. அப்போ தாய் வந்து எப்பவுமே உண்மைத்தான் சொல்லுவா தன் குழந்தைக்கு, இவர் தான் உன அப்பான்னு. அப்ப நாம அப்பான்னு கூப்பிடுவோம். அப்போ சிலர் என்ன பண்றாங்க, அக்ஞசா ஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா அவனஸ்யதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. சம்சய அப்படின்னா சந்தேகம். சந்தேகம் கொண்ட ஆத்மாக்கு என்னைக்கும் நிம்மதி கிடையாது. வேதங்களை மறுப்பவன் முட்டாள். ஏன்னா வேதங்கள் இன்று அன்று தோன்றியது அல்ல, அதுக்கு காலமே கிடையாது. பகவான் திருவாயிலிருந்து வந்தவை, அவர் மூச்சுக்காற்றிலிருந்து வந்தவை. இப்ப வேதங்கள் தான் நம்மளுக்கு ஒரே சட்டம். நாம இங்க வேணா எவ்வளவு சட்டங்கள், இந்தியாவுக்கு ஒரு சட்டம் அம்பேத்கர் ஏற்றினது, அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சட்டம், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சட்டம். அப்ப இந்த சட்டத்துல 1000 ஓட்டைகள், அதுல இருந்து தப்பிச்சு வரலாம். ஆனா பகவானோட சட்டத்துல எந்த ஓட்டைகளும் கிடையாது. அப்ப எப்படி ஒரு மேனுவல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, அப்ப மனித உடல் எடுத்த நாம இந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும். வேதங்களை மறுப்பவன் முன்னேறவே முடியாது. ஏன்னா வேத கல்வி மிகவும் முக்கியமானது. ஜடக்கல்வியில எவ்வளவுதான் டாக்டரேட் படித்தாலும் அடுத்த பிறவியில கண்டிப்பா அவன் கஷ்டப்படணும். மறுபடியும் ஏபிசிடி அதுல இருந்து படிச்சுட்டு வரணும். ஆனா வேதம் என்பது நீங்க வேத கொள்கைகளை, அப்ப அந்த வேத கொள்கைகள் மூலமா தான் நம்மளுக்கு கர்மா என்ன, அகர்மா என்ன, விகர்மா என்ன, இதெல்லாம் தெளிவா தெரியும். அப்ப இதையெல்லாம் பின்பற்றும் போது அவன் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். அப்போ இங்க ஜீவ கோஸ்வாமியால் சொல்லப்பட்ட மாதிரி வைகுண்ட சூழ்நிலை தெய்வீக இயல்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாரத பஞ்சராத்திரம் என்ற நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப நாரத பஞ்சராத்திரம் அப்படிங்கிறது என்ன, எப்படி பூஜைகள் நடத்தணும், பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும், சிலா ரூபமாக எப்படி அவருக்கு பஞ்சராத்திர விதிகள் நாரதர் எழுதினதுதான் நாரத பஞ்சராத்திரம். அதுல எல்லாம் வந்து பகவானோட லோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. நமக்கு பகவத்கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு, ந தத் பாச்சிய தோஷியோ ந சசாங்கோ ந பாவக யகத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இப்ப பகவானுடைய லோகம் என்றுமே ஒளியுடையது. அங்க வந்து சூரியனோ சந்திரனோ, இங்கெல்லாம் நம்மளுக்கு சூரியன் வேணும், நைட்டு சந்திரன் வேணும் ஒளியூட்டுருக்கு, இல்ல தீப்பெட்டி வேணும். அங்கெல்லாம் ஒரு நெருப்போ தீப்பெட்டியோ சந்திரனோ சூரியனோ தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவானுடைய தேஜஸ்ல இருந்து வந்த அந்த பேரொளி பல லோகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது. இப்ப சூரியன் ஒளி கொடுக்குறான்னா அவரோட சொந்த முயற்சி கிடையாது, அவர்கிட்ட சொந்தமாக அந்த சக்தி கிடையாது, அது பகவான்கிட்ட இருந்து வாங்கி அவர் கொடுக்கிறார். சோ ஒரு கண்ணாடியில நீங்க லைட்டு எப்படி நீங்க ஒரு பேட்டரி லைட்டை கொடுத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது போல சூரியன் பகவான் இருந்து வாங்கி அந்த அவருடைய கட்டளைக்கு பயந்து, ஏன்னா தேவர்கள் எல்லாம் பகவானோட கட்டளையை ஃபாலோ பண்றவங்க, அதனாலதான் அவங்க தேவர்கள். நாமெல்லாம் அவரது கட்டளையை அலட்சியப்படுத்தினதுனாலதான் நாம இப்ப கஷ்டப்படுறோம். பகவானுடைய கட்டளையை நாம அவ்வளவா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா பகவானுடைய கட்டளையை யார் ஒருவர் முறையாக பின்பற்றுகிறார்களோ, அப்ப பகவான் நேரடியா கட்டளை கொடுக்கிறாருன்னா இல்ல, தனது பிரதிநிதிகள் மூலமாக ஆன்மீக குருவின் கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பகவானோட கட்டளை. ஆன்மீக குரு பகவானுக்கு புறம்பாக எதுவும் சொல்றது கிடையாது, அவர்தான் ஆன்மீக குரு. நிறைய பொய் வேஷதாரிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பகவானுக்கு புறம்பான சொந்த கருத்துக்களை அவங்க கட்டளையா கொடுப்பாங்க.
ஆனா உண்மையான குரு பகவானுடைய கட்டளைகளை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்ப இங்க ஜட தோற்றத்திற்கும் ஆன்மீக தோற்றத்திற்கும் நடுவே ஒரு எல்லை, ஒரு பார்டர் இருக்கு. இப்ப அமெரிக்காவுக்கும் இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இங்க ஆன்மீக உலகுக்கும் பௌதிக உலகுக்கும் ஒரு பார்டர் இருக்கு. அங்க பிரஜா நதின்னு இருக்கு. அந்த பிரஜா நதி என்னன்னா பகவானோட வியர்வையிலிருந்து வர்ற தெய்வீக பிரபாகம். அதுலதான் பகவானுடைய அந்த முக்கால்வாசி தோற்றமான ஆன்மீக உலகம் இருக்கு. அது என்னைக்குமே நிலைத்திருப்பது, சிதைவற்றது, எல்லையற்றது. அங்க வந்து நித்திய சித்தர்கள் இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய சேவையில என்னைக்குமே ஈடுபட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி மதில் மேல் பூனை கிடையாது. இங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல ஒரு கால், பௌதிகத்துல ஒரு கால். நான் கொஞ்ச நேரம் சினிமா பார்ப்பேன், கொஞ்ச நேரம் சாண்டிங் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் அவரு பாகவதம் கேட்பேன், கொஞ்ச நேரம் கதை புக்கு படிப்பேன். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க என்றுமே 24 மணி நேரமே கிடையாது. ஏன்னா அங்க காலக்கெடுவே கிடையாது. அங்க இரவு பகல் கிடையாது, இருமைகள் கிடையாது. அங்க மகிழ்ச்சி துன்பங்கள் இதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே ஆனந்தம், ஆனந்தமயோ அபியாசாத். அப்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது உடலுக்குரியது, ஆனந்தம் என்பது ஆத்மாவுக்குரியது. ஆனா அங்க வந்து இந்த இருமைகளே கிடையாது. ஏன்னா என்னைக்குமே ஆனந்தம், ஆத்மாக்கு என்னைக்கும் ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம். அப்ப பகவானுடைய ரூபம் சாரூபிய சாலோக்கிய, பகவானுடைய உலகத்துல ஏகத்துவம், பகவானை போன்ற செல்வம், பகவான் இருக்கிற செல்வத்தை அனைத்தையும் அவன் வந்து பக்தர்களும் அனுபவிக்கிறாங்க. பகவானோட அழக அப்படியே அவங்களும் முடிச்சு வச்சிருக்காங்க. 4 கை அவங்களுக்கும் இருக்கு. பகவான் மாதிரியே உருவம். விஷ்ணு தூதர்கள் வருவாங்க பாருங்க, விஷ்ணுவோடைய தோற்றத்திலேயே இருப்பாங்க. இப்ப அஜாமிலன் வந்து கவர்ந்து செல்ல யமதூதர்கள் வந்தப்பாங்க. விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்ப அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து யமதூதர்கள் மயங்கிடுறாங்க. ஏன்னா யமதூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஷேப்லெஸ் முகம், இப்படி நம்மளால முகம் ஒரு அம்சமா இருக்கும், மூக்கு கண்ணு எல்லாம். அவங்களுக்கெல்லாம் மூக்கு மொழி எல்லாம் மாறி மாறி இருக்கும். மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிக்கும், காது பெருசா இருக்கும், கோரமா இருக்கும், முகமெல்லாம் அவலட்சணமா இருக்கும், குள்ளையா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. ஒரு அசுரத் தோற்றம் கொண்ட அந்த ஒரு 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 வகையான மிருகங்களும் இல்லாம மனிதர்களும் இல்லாம ஒரு அரக்கர்கள் மாதிரி இருப்பாங்க. யமதூதர்களை கண்ட பயந்து சில சமயம் உயிர் போறவங்கள பாத்தீங்கன்னா பெட்லயே மோஷன் போயிருவாங்க, யூரின் போயிருவாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மரணம் வரும் சமயம் அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா யமதூதர்களை பார்த்தா அவ்வளவு கொடுமையா இருப்பாங்க. அவங்க பாச கயிறை வச்சுட்டு கரெக்டா அவங்கள பிடிச்சு எடுத்துட்டு போக வருவாங்க. இவங்களுக்கும் போராட்டம் நடக்கும். என்னோட உடம்பு இது, என்னுடையது. இந்த உடல் எத்தனைதான் மோசமானாலும், நாடி நரம்பெல்லாம் கலண்டு போனாலும் அவங்களுக்கு அந்த உடல் மேல பற்று போகல. ஏன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்காங்க, இது என்னுடையது, என் உடம்பு. அந்த எண் அப்படிங்கறத பற்றுதல் வந்து ஆழமா இருக்கு. அதனால அந்த உடம்ப விட முடியல. அப்போ போராடுறாங்க யமதூதர்கள்கிட்ட, என் உடம்ப விட்டு நான் வர முடியாது, நீ யாரு? இப்ப உங்க சொந்த வீட்டை விட்டு காலி பண்ணுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வானத்துக்கு பூமிக்கு குதிக்க மாட்டீங்க. நீ யாரு என் வீட்டை விட்டு நீ காலி பண்ண சொல்ற? நான் பத்திரம் வச்சிருக்கிறேன், இதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து காட்டுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பு மேல நம்மளுக்கு அவ்வளவு பற்று. நான் இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன்னு அது ஆத்மா சண்டை போட்டுட்டே இருக்கும். சோ இந்த பற்றுதல் தான் நம்மை மீண்டும் வந்து இந்த ஜட உலகுக்கு வர வைக்கின்றது. இந்த உடல் என்னுடையதல்ல, நான் ஆத்மா என்கின்ற தன்னுணர்வை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க வந்து தமோ ரஜோ குணங்கள் சிறிதளவும் இல்லை என்பதால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஜட உலகில் அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஏன்னா அங்க வந்து தமோ குணமோ ரஜோ குணமோ கிடையாது ஆன்மீக உலகுல. அதனால அங்க படைத்தலும் கிடையாது, அழித்தலும் கிடையாது. எல்லாமே அங்க நித்தியம். அவங்களுக்கு ஒரு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, பசியும் கிடையாது, தாகம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் அங்க இருக்கு. பகவானை போன்ற அழகு, பகவான் உபயோகிக்கிற சொத்து, அவங்களுக்கு அந்த ஆன்மீக உலகுல கற்பக விருஷம், சிந்தாமணி கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வேலையும் கிடையாது. இங்கெல்லாம் நாம மெனக்கெட்டு வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். இந்த 3 ஜான் வயித்தை நிறைக்கணும் அப்படின்னா ஓரளவாவது பாடுபடணும். அப்ப இந்த ஜட உலகுல அத்தியாவசிய தேவைகள் இருந்தாலும் அதிகமாக மக்கள் வந்து
ரொம்ப உக்கிரமா பாடுபடுறாங்க, கழுதைகள் மாதிரி பாடுபடுறாங்க. இப்ப யாருக்கு இல்லாம இருக்கு? வீடு இல்ல, எனக்கு துணி இல்ல அப்படிங்கிறவங்க கிடையாது. ஆனா அந்த உக்கிரமா பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க வந்து பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க பசியே கிடையாது, தாகம் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு அழுக்கும் கிடையாது, தூசெல்லாம் அங்க கிடையாது. ஆனாலும் அங்க என்ன பண்ணுவாங்க, பகவானை திருப்தி பண்றதுக்காக அந்த லட்சுமிகள் எல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்களாம். இந்த செவுரெல்லாம், சிந்தாமணி கற்கள் பதிக்கப்பட்ட அந்த செவுரெல்லாம் சும்மா தொடச்சிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா பகவானுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. அவருக்கு சேவை செய்யறது, என்னதான் சேவை செய்ய முடியும், எல்லாமே இருக்கு. அப்ப பகவானுக்கு மலர்கள் பறித்து பூமாலை சூடுவது, பாகவதம் அவரது புகழை கேட்பது, லீலைகளை பங்கு பெறுவது, இதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். எப்பவுமே அங்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஆனா நம்ம இங்க வந்து தேவையில்லாம உடம்பெடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். நாம இங்க வந்து தேவையில்லாம உடம்பை எடுத்ததுதான் நம்மளோட தப்பு. அப்ப இங்க இங்க பகவான் இந்த ஜட உலகத்துல எப்படி இருக்கிறார்? கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் எனும் விஷயத்தில் காலத்தின் ஆதிக்கத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்கின்றன. அப்ப நம்மளுக்கெல்லாம் நேற்று, நாளை, இன்று, கௌமாரம், யவனம், ஜரா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பல மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்ப பகவானோட லோகத்துல இந்த காரண விளைவுகள், விளைவுகளின் செயல்கள், பிரதிபலன்கள் அதெல்லாம் கிடையாது. இங்கதான் நம்மளுக்கு விளைவுகள் இருக்கு. ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு விளைவு இருக்கு. நல்லது கெட்டது, நல்லது கெட்டது. இப்ப நான் உன்னை நினைக்கிறேன்னா நல்லது இல்ல கெட்டது. அப்ப அதுக்கு தகுந்த புண்ணியம் இல்ல பாவம். சோ இப்படி மாறி மாறி நம்மளுக்கு செயலோட விளைவுகளை நம்மை தாக்கி கொண்டே இருக்குது. அந்த உடல்ங்கிறது உடல்ங்கிறது ஒரு கருவி. நம்மளோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு கருவி. அதை வச்சு நாம அனுபவிக்கணும் விரும்புறோம். அப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு கர்ம விளைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா அங்கெல்லாம் இங்க வந்து பகவான் காரணம் விளைவு எல்லாமே அவராத்தான் இருக்காரு. உபதான காரணம் நிமித்த காரணமாவும் அவர்தான் இருக்காரு. அப்ப அத வந்து ஒரு பானையின் எடுத்துக்காட்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப மண் இருக்கு. மண்ணை யார் படைச்சது? 24 மூலக்கூறுகளை பகவான் தான் படைச்சார். அப்ப மண் பிளஸ் நீரை கொண்டு, நீர் யாரு படைச்சா? பகவான் தான் படைச்சார். அப்ப அதை மண் பானை செய்பவன் அதை என்ன பண்றான்? ரெண்டையும் சேர்த்து அவன் பானை செய்யறான். அப்ப அந்த பானை செய்வதற்குரிய உபதான காரணம், நிமித்த காரணம், உபதான காரணம், அப்புறம் அந்த கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்டல் காரணம், அதுவும் அவரு தான் கொடுத்தார். சோ அவனை அந்த பானையை உருவாக்குறதுக்கு ஒரு புத்தியும் பகவான் தான் கொடுக்கிறார். ததாமி புத்தி யோகம் தம். அப்போ அந்த புத்தியும் அவர் தான் தர்றார். அப்ப எல்லா காரணம் விளைவு எல்லாமே அவர் தான். கடைசியில பார்க்க போனா எல்லாமே அவர் தான். அவர் வந்து ஒரு பிரபஞ்சம், அந்த பானை போன்ற பிரபஞ்சமாகவும் இருக்கிறார். அதுக்குள்ள காற்றாகவும் இருக்கிறார். அதுக்கு வெளியிலும் காற்றா இருக்கிறார். சோ உள்ளேயும் இருப்பேன் வெளியேயும் இருப்பேன் சொல்ற மாதிரி அவர் நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் வேணும். அப்ப வெளியிலயும் இருக்கு பஞ்சபூதங்கள். இப்படி எல்லாவற்றிலும் அவர் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றார். ஆனா இத வந்து சூட்சும கண்ணால, சூட்சுமமா யாருமே பாக்குறது இல்ல, ஸ்தூலமா தான் பாக்குறாங்க. இப்படி பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, மாற்றங்கள், சீர்கேடு, அழிவு என 6 பௌதிக மாற்றங்கள் அங்கு இருக்கிறது கிடையாது. ஆன்மீக உலகத்துல இதெல்லாம் கிடையாது. பிறக்கிறதும் கிடையாது, வளர்ச்சி, மாற்றங்கள், அழிவு அப்படின்னு 6 விதமான மாற்றங்கள் நாம பகவத்கீதையில பாக்குறோம். அந்த மாற்றங்கள் அங்க கிடையாது. அப்ப பகவானுடைய சக்தியின் களப்பற்ற தோற்றம் தான் அங்க. ஜட உலகில் அனுபவிக்கப்படுவதை போன்ற மாயை அங்க கிடையாது. அதனாலதான் அங்க பரமாத்மா கிடையாது. ஏன்னா பரமாத்மாவோட வழிகாட்டுதல் இங்கதான் தேவைப்படுது. அங்க பகவானே வழிகாட்டுறாரு. ஏன்னா அந்தரங்க சக்திக்குள்ள போயிட்டா அங்கேயும் நாம கண்ட்ரோல்ல தான் இருக்கோம். நாம எங்கேயுமே சுதந்திரம் கிடையாது. அப்ப ஆன்மீக உலகத்துல போயிட்டா நான் சுதந்திரமானவனா கேட்டா அது கிடையாது. அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல தான் நாம இருப்போம். ஆனா இங்க பகிரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கோம். ரெண்டையும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். எங்கேயுமே நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. ஆன்மீக உலகத்துல போயிட்டா நானும் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவானோட சைஸ் வேற, நம்மளோட சைஸ் வேற. ஆனா பகவானுக்குரிய அத்தனை குணங்களும் அங்க தூய்மையா 100% இருக்கும். சத்து, சித்து, ஆனந்தம். பகவானுக்கு இணையான செல்வத்தை அனுபவிக்கலாம். ஆனா அவருடைய செல்வத்தை நம்ம அளவுக்கு முழுமையா அனுபவிக்கலாம். எப்படி ஒரு சின்ன டம்ளர் முழுமையா இருக்கு தண்ணீர்,
ஆனா ஒரு பெரிய பானை முழுமையா இருக்கு. ஆனா சின்ன டம்ளரும் பெரிய பானை ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அது போல நாம ஒரு சிறு பகுதி ஆனா முழுமையா அனுபவிக்கலாம். அது போல பகவான் பெரியவற்றுள் பெரியவர், விபு. அவர் முழுமையானவர். அவர் தான் அனுபவிப்பாளர். நாமளும் அனுபவிக்கலாம். ஆனா ஓரளவு தான். நம்ம அளவுக்கு தான் நாம அனுபவிக்க முடியும். சோ இதெல்லாம் ஒரு ரொம்ப டீப்பா போற ஒரு கவனமா கேட்கணும். அப்ப வைகுண்டத்தில் அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் என்பதே வைகுண்ட வாழ்வு பறைசாற்றுகிறது. ஏன்னா பகவானோட கருத்துக்கு வேறு கருத்தே கிடையாது. இங்கெல்லாம் அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி சொல்லுவான், நான் இங்க பாலம் கட்டுறேன், அதுக்கான திட்டத்தை ஒதுக்கீடு பண்றேன். அடுத்த அரசியல்வாதி வரும்போது நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை அப்படியே நிறுத்திடுவான். ஒருத்தருக்கும் மாற்று கருத்து. இப்ப ஒரு குடும்பத்துல 3 பேர் இருந்தானா 3 பேருக்கும் மாற்று கருத்து, அங்க சண்டை சச்சரவு. ஆனா வைகுண்ட லோகத்துல கோடிக்கணக்கான நித்திய சித்தர்கள் இருக்காங்க, யாருக்குமே ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ஒரு அமைதியான சூழல், இன்பகரமா இருக்கும். இப்ப 3 பேர் ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல சலசலப்பு இருக்காது. ஆனா 3 பேருமே 3 விதமா எந்த ஒரு குடும்பத்துல பார்த்தாலும் வேறுபாடுகள் இருக்குது. இதுதான் ஜட உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவராசிகள், மில்லியன் கணக்கா இருந்தாலும் யாருக்கும் எந்த வேற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க. பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானோட புகழ் பாடணும், அவருக்கு நான் சேவை செய்யணும், அவர்தான் முதலாளி, நான் அவருக்கு சேவை செய்பவன். ஜீவேன சொரூபகய கிருஷ்ணர நித்யதாஸ் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான், மாற்று கருத்தே கிடையாது. அதனால அங்க பேதம் கிடையாது. ஆனா இந்த ஜட உலகுல எங்க பார்த்தாலும் வேறுபாடுகள். நீ அழகு, நான் அழகு இல்ல. நீ படிச்சிருக்க, நான் படிக்கல. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேளு. நான் தான் பெரியவன், என்ன இருந்தாலும் நீ என்னை விட சின்னவன் அப்படின்னு எத்தனையோ வேற்று கருத்துக்கள். அப்போ அங்க ஆன்மீக லோகத்துல பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள். எனவே மற்றெல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் பகவானே என்பதால் அவரே பிரதானமான தலைவர் என்றும் மற்றெல்லா ஜீவராசிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எனும் வேதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை சில பிரபுபாதர் அழகா சொல்றார். சோ ஒரே ஒருவர் கண்ட்ரோலர். ஆனா இங்க நான் தான் கண்ட்ரோலர், நான் சொல்றது நீ கேளு, நான் தான் ஆசிரியர், நான் தான் ஹெட் மிஸ்ட்ரஸ், நான் தான் தலைவி, குடும்ப தலைவி, நான் சொல்றத கேளு, நீ சொல்றத கேளு. இங்க உலகமே எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கோம். ஜீவோ ஜீவசிய ஜீவனம்னு சொல்லி ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்து வாழ்கின்றது. அதனால இங்க ஏகப்பட்ட குழப்பம். அங்க யாரையும் சார்ந்து வாழ வேண்டியதில்லை, பகவானை மட்டும் சார்ந்து வாழ்ந்தால் போதும். ஏன்னா இந்த உலகம் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் தனியா இருப்பேன், நான் தனியா ஒரு உலகம் அப்படின்னு கிரியேட் பண்ண முடியாது நம்மளால. யாரையா சார்ந்துதான் வாழணும். அங்க பகவானை மட்டும் சார்ந்து வாழ்ந்தால் போதும். ஏன்னா அங்க எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, பக்தர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால அங்க அமைதி, இன்பம் ஆனந்தம் நிலைத்திருக்கின்றது. அங்க நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்க ஏஜும் ஆகாது. நம்மளுக்கு ஒரே வயசுதான். நரம்பு தொல்லையோ, பார்வை கோளாறோ, மூட்டு தொந்தரவோ, எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா இந்த உடல் ஜட உடல், அழியக்கூடிய உடல், பெரிஷபிள். ஆனா அங்க இருக்கிறது ஆன்மீக உடல், எட்டர்னல், நிலையானது, நித்தியமானது, ஆனந்தமானது. ஆன்மீக உடல் எடுக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு, நீங்க இப்போ நிறைய சேனல்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், மேல வானத்துக்கு மேல கிரகவாசிகள் பறக்கிற மாதிரி, தோன்றி மறையிற மாதிரி, மேகங்களுக்குள்ள போற மாதிரி. அந்த மாதிரி எவ்வளவோ லோகங்கள் இருக்கு இந்த ஜட உலகத்துல கூட. உயர்ந்த உலகங்கள் இருக்கு. அங்க கந்தர்வர்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜீவராசிகள் இருக்காங்க. அந்த கந்தர்வர்கள் அழகாக இசைத்து வானிலேயே அப்படியே பறந்து போகக்கூடியவங்க. சிலருக்கு இறக்கை இருக்கும், அவங்க நினைச்ச இடத்துக்கு உடனே போயிடலாம். இப்படி இங்கேயே பகவானுடைய படைப்பு ரொம்ப எண்ணில் அடங்காதது, கற்பனை கெட்டாதது. இப்ப பகவானோட உலகத்தை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமே வேணா நம்ம போய் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது. எப்படி தேங்காய் ஒரு நீர் இருக்கும், அந்த நீருக்கு மேல ஒரு தேங்காய் இருக்கும், தேங்காய்க்கு மேல ஒரு ஓடு இருக்கும், அந்த ஓட்டுக்கு மேல நார் இருக்கும், நாருக்கு மேல மட்டை இருக்கும். அது போல ஒரு பிரபஞ்சங்களும் பல அடுக்குகளால் ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு பெரியதாக
அது கடினமாக சூழப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிச்சுட்டு போய் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு யாராலையும் போக முடியாது. ஏன்னா இது மனத்தினால கூட பயணம் செய்ய முடியாதாம். மனோவேகத்துல கூட. இப்ப நாம இங்க உட்காந்துட்டு நாம அமெரிக்கா போறேன்னு நினைச்சா அங்க மனசளவுல அங்க போயிருவோம். அந்த அளவுல கூட போக முடியாது. ஏன்னா அது பல காதம் தூரம் பகவானுடைய லோகம். அங்க போறதுக்கு நம்மளுக்கு நம்ம முயற்சி கொண்டு நாம போக முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்ப எப்படி நம்ப முடியும்? பார்த்தவர்கள் சொன்னதை நாம நம்ப முடியும். இப்ப அமெரிக்கா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நான் இல்ல நம்ப மாட்டேன்னு சொன்னா பூனை கண்ணை மூடிட்டு இந்த உலகம் இருட்டுங்கிற மாதிரிதான். அப்போ தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்னைக்குமே எழுப்ப முடியாது. ஓகே, நாம இதோட முடிச்சுக்கலாம்.